ஹலோ ஈகிள்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நாலேட்ஜ் கிராஃப லாங்செயின்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அத எப்படி அக்யூரேட்டா ஆன்ஸர் கெட் பண்றதுன்றது தான் லைவா பார்க்க போறோம். ஸோ இத வந்து நான் கிளாட வச்சு தான் பில்ட் பண்ணேன். என்னோட லேப்டாப்ல பில்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கான டெமோ வந்து எப்படி பண்ணணுங்கிறத ஸ்க்ராட்ச்ல இருந்து நெறைய இஷ்யூ வந்தாலுமே எப்படி சால்வ் பண்றதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நீங்களும் இதே மாரி ப்ரொசீஜர்ல எனி டெக் வந்தாலும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைவா ஒரு சண்டைக்கு போற மாரி தான். ஏன்னா என்னோட லேப்டாப்ல ஒர்க் ஆயிடுச்சு. இதுல எப்படி என்னென்ன இஷ்யூ வரும் எல்லாமே எனக்கு தெரியும். பட் வர வர சால்வ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ இது லாங்கா இருந்தாலும் தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து பொறுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி இத கிளாட வச்சு தான் பில்ட் பண்ணேன். எனக்கு என்ன வேணுங்கிறத குடுத்தேன். ஸோ கிளாடு வந்து பில்ட் பண்ணிருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்ப்போம். அதெல்லாம் எப்படி பில்ட் பண்றதுன்னு. பட் டெமோக்குள்ள போயிடலாம். அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய கோட் எடிட்டர். நான் விஎஸ் கோட் யூஸ் பண்ணுவேன். இல்லனா கர்சர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ கர்சர் வந்ததுலேருந்து கர்சர் தான் யூஸ் பண்றேன். ஸோ கர்சர ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதிங்கன்னா, நோட்ட வச்சு எழுதிட்டே வாங்க. ஸோ கர்சர ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கர்சர்ல நான் என்ன பண்றேன்னா, ஓப்பன் ப்ராஜெக்ட் அப்படின்னு குடுத்து, நியூ ஃபோல்டர் ஆல்ரெடி வந்து இருக்கிறதுனால, நாலேட்ஜ் கிராப் ராக் அப்படின்னு குடுத்துடுறேன். ஸோ இந்த ஃபோல்டர் தான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண போறோம். நீங்க எதுவுமே பண்ண வேணாம். இதோடைய GitHub லிங்க் நான் வந்து அட்டாச் பண்றேன். அத நீங்க எடுத்து புல் பண்ணிட்டாலே போதும். நான் ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட். ஏன்னா, அது ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளைன் பண்ண தான் போறேன். பட் அண்டர்ஸ்டாண்டிங்க்காக நீங்க இத ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து கர்சர ஓப்பன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் 1க்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற அதாவது அப்ராக்ஸிமேட் சிம்பல வந்து நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுடைய டெர்மினல் வந்துரும். ஸோ இந்த டெர்மினல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்னுடைய ரெப்போவ புல் பண்ண போறீங்க. அதுக்கான கமாண்ட் என்னன்னா, git clone https github.com ஸ்லாஷ் என்னோட ஐடி அண்ட் தென் நான் வச்சிருக்க ரெப்போவோட நேம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, knowledge graph rag டாட் கிட் இதுதான். ஸோ இப்போ குளோன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோதான். இந்த கமாண்ட வந்து நீங்க குடுக்கணும். இந்த கமாண்ட் வந்து கிட் குளோன் இந்த கமாண்ட பார்த்துக்கோங்க. அப்படி இல்லன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஆட் பண்ண சொல்றேன். ஸோ நாலேட்ஜ் கிராஃப்ல இத நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் பண்ண எல்லாமே இங்க வந்துடும். இது கிளியரா கைஸ்? இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் கர்சர் ஓப்பன் பண்றீங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணீங்கன்னா, நான் வச்சிருக்க ரெப்போவ ஜஸ்ட் புல் பண்றீங்க. இப்போ இதுல நெறைய இருந்தாலும் ப்ராஜெக்ட் சம்மரி அதெல்லாம் இருந்தாலுமே, டைரக்ட்டா கோ டூ தி குயிக் ஸ்டார்ட் எம்டி அதாவது ரீட்மி ஃபைல்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இத கொஞ்சம் டவுன் ஆக்கிக்கிறேன். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, குயிக் டெமோ ரன்னிங் இன் 5 மினிட்ஸ். உண்மையாலுமே 5 மினிட்ஸ்ல ரன் பண்றோமா இல்லையான்னு பார்க்கலாம். ஏன்னா நெறைய டவுன்லோட்லாம் பண்ணணும். ஸோ ப்ரீ ரெக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைதான் 3.9 பிளஸ் இருக்கணும். டாக்கர் டெஸ்க்டாப் இன்ஸ்டால் ஆயிருக்கணும். ஓப்பன்ஏஐ ஏபிஐ கீ இருக்கணும். நான் இத வந்து ஓப்பன்ஏஐ தான் பண்ணேன். ஏன்னா எம்பெடிங்ஸ்லாம் வந்து நார்மல் ட்ரெடிஷனலையும் கம்பேரிசன் பண்றதுனால நான் வேணும்னே தான் ஓப்பன்ஏஐ குடுத்திருந்தேன். நீங்க இல்ல வேற ஏதாவது எம்பெடிங்ஸ் வந்து ட்ரெடிஷனல் ஏஐக்கு யூஸ் பண்ணாலும் ஓகே. ஆனா இங்க நம்ம அத யூஸே பண்ணல. எது எம்பெடிங்ஸ் மாடல்லாம் யூஸ் பண்ணல. கிராஃப்க்கு அதெல்லாம் தேவையில்ல. கரெக்ட்டா? ஸோ அதனால இந்த ப்ரீ ரெக்வெஸ்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டாக்கர் டெஸ்க்டாப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓப்பன்ஏஐ ஏபிஐக்கு பைதான். ஸோ பைதான் எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இப்ப டாக்கர் இன்ஸ்டால் பண்றதுக்கு டாக்கர் டெஸ்க்டாப் இன்ஸ்டால்னு போட்டீங்கன்னா இந்த பேஜ் வரும். உங்களோட 64 பிட்னா 64 இல்லனா 32 பிட்னா 32 பிட்ட இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ். இப்போ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. அத இன்ஸ்டால் பண்ணிடலாம். டாக்கர் டெஸ்க்டாப்ப வந்து நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அத கிளிக் பண்ணீங்கன்னா, அது ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது வந்து அன்பேக் ஆயிட்டு இன்ஸ்டால் ஆகும். ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் கைஸ். லெட்ஸ் வெயிட் ஃபார் தட் இன்ஸ்டாலேஷன். இதுல வந்து க்ளோஸ் அண்ட் ரீஸ்டார்ட்ன்னு வரும். அது தேவையில்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த டெர்மினல்ல டாக்கர் கமாண்ட் வந்து ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. ஓகேவா? அப்படி ஒர்க் ஆகலன்னா கண்டிப்பா நீங்க வந்து இது பண்ணணும். டாக்கர் கமாண்ட் இல்ல. சிஎம்டில செக் பண்ணி பார்க்கலாம். டாக்கர் இங்க இன்ஸ்டால் ஆயிருக்கா? ஓகே. டாக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்கிப் குடுத்துருங்க. ஓகே. இப்ப வருது. அப்படி வரலன்னா என்ன பண்ணணும்னா, கண்ட்ரோல் எஸ் குடுத்து சேவ் பண்ணிட்டு, திருப்பி கர்சர ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா ரீஸ்டார்ட் பண்ணாக்க நான் ரெக்கார்டிங்லாம் இதாயிடும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ வந்துடுச்சு. ஓகேவா?
இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, டாக்கர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒண்ணுமே இல்ல. டவுன்லோட் பண்றோம், இன்ஸ்டால் பண்றோம். இங்க டாக்கர்ன்னு குடுத்தீங்கனாக்க, இந்த மாரி வரும். டாக்கருக்கு அட்லீஸ்ட் 8 ஜிபி ரேமாவது இருக்கணும் கைஸ். இல்லன்னா இன்ஸ்டால் பண்ணாதீங்க. டைரக்ட்டாவே Neo4j இன்ஸ்டால் பண்ணலாம். டாக்கர்ல இன்ஸ்டால் பண்ணலாம், Neo4jல இன்ஸ்டால் பண்ணலாம். இது டாக்கர் வந்து ஒரே கமாண்ட்ல முடியும். Neo4jனா அதோட ஸ்டெப்புமே நான் டாக்குமென்டேஷனா தரேன். மோஸ்ட்லி 8 ஜிபி ரேம் இருக்கிற லேப்டாப் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப என்ன பண்ணணும்னா, டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், பைதான் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ஓப்பன் ஏபிஐ கீ எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ தான் வந்து செட்டப் பண்ண போறோம் Neo4j. Neo4jங்கிறது என்னன்னாக்கா, ஒரு டேட்டாபேஸ். இந்த கிராஃப் எல்லாம் நம்மளுக்கு விசுவலைசேஷனா காட்டுறதுக்காக. வெக்டர் டிபிக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? குவாட்ரண்ட் டி அண்ட் தென் வந்து நம்மளுடைய போஸ்ட்கிரஸோட டிபி இந்த மாரி நெறைய வெக்டர் டிபிலாம் இருக்கும். அந்த டிபிலாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ கிராஃப் டிபிக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் Neo4j அண்ட் தென் அமேசான் நெப்டியூன் இந்த மாரிலாம் இருக்கு. Neo4j வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்க உங்களுடைய டாக்கர்லயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அத தூக்கி நீங்க கிளவுட்லயும் போட்டுக்கலாம். அதாவது செல்ஃப் ஹோஸ்ட்லயும் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நான் டீட்டெயில்டா சொல்றேன். லோக்கல்ல எப்படி பண்ணுவோம்னாக்க, அந்த கமாண்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. டாக்கர் கம்போஸ் அது என்னன்னா, கம்போஸ்னா இங்க ஒரு ஃபைல் எழுதி வச்சிருக்கு. அதனால தான் அத டைரக்ட்டா குடுத்தோம்னாக்க, Neo4j டைரக்ட்டா இன்ஸ்டால் ஆயிடும். -d அப்படின்னு குடுத்தோம்னாக்க, நோ கான்ஃபிக் ஃபவுண்ட். ஏன் ஃபவுண்டுனாக்க, சிடி அந்த ஃபோல்டருக்குள்ள போகணும். ஓகேவா? இது நான் நெறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அங்க போயிட்டு டாக்கர் கம்போஸ் அப் -d ஓகேவா? இது வந்து ஒரு 1 மினிட்ல வந்து ரெடி ஆயிடும். ஒன்ஸ் வந்து அது ரெடி ஆனதுக்கப்புறம் வில் ஹேவ் தட் Neo4j வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? டாக்கர வந்து சைன் இன் பண்ண கேக்குதுன்னு நெனைக்கிறேன். ஒரே நிமிஷம். ஏதாவது ஒரு கூகுள வச்சு சைன் இன் பண்ணிக்கோங்க. லேப்டாப்ப ரீஸ்டார்ட் பண்ணா தான் டாக்கர் வந்து கரெக்ட்டா இன்ஸ்டால் ஆயிருக்கும். அதனால நம்ப வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு நான் வந்து அகைன் அதுலேருந்து ஃப்ளோவா போலாம். நீங்க ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் டாக்கர்ல வந்து விண்டோஸ் சப்சிஸ்டம் லினக்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். WSL. அது எதுக்குனாக்க, நீங்க வந்து இந்த மாரி டாக்கர்ல கண்டெய்னர்ல ரன் பண்றப்ப லினக்ஸ் மெஷின்ல தான் ரன் பண்ணுவோம். Neo4j அண்ட் தென் நெறைய N8 இருக்கட்டுமே, டாக்கர்ல ரன் பண்ணா ஃபர்ஸ்ட்டு WSL வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு தான் ரீஸ்டார்ட்டும் கேட்டிருக்கோம். அது ரீஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த கமாண்ட் அப்படியே குடுக்க போறோம். ஓகேவா? கண்ட்ரோல் காப்பி. கண்ட்ரோல் V குடுத்துருங்க. இது இப்படி வருதுனாக்க, நீங்க அந்த புல் பண்ண லொகேஷனுக்கு போகணும். அது போனதுக்கப்புறம் திருப்பி குடுத்தீங்கன்னா, ரன் ஆகும். இதுதான் வந்து Neo4j புல் பண்றது. இதுக்கு வந்து முக்கியமா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த டாக்கர் இருக்குல்ல, இத வந்து நீங்க ரன் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த இடத்துல இந்த மாரி கப்பல் மாரி ஒரு சிம்பல் வந்து இருக்கும். டாக்கர் டெஸ்க்டாப் ரன்னிங்ன்னு. இது ரன் ஆனா தான் இந்த கமாண்ட் ஒர்க் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் நான் டீபக் பண்ணதுனால, அத வந்து நான் இப்பயே சொல்றேன். இப்ப வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். நீங்க டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இங்கேயும் பார்க்கலாம் உங்களோட கண்டெய்னர. அண்ட் தென் ப்ரௌசர்ல யூசர் நேம், பாஸ்வேர்ட் அது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? அது ரன் ஆகுறதுக்கு கமாண்ட் லைன்ல பிஎஸ்ன்னா ப்ராசஸ். அத குடுத்தீங்கனாக்க தெரிஞ்சிரும். அப்படி இல்லன்னா, இந்த இடத்துல உங்களது ரன் ஆயிட்டு இருக்கணும். இங்க போனீங்கன்னா, அந்த கண்டெய்னர் வந்துரும். அது எல்லாத்தையுமே இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்ப இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, டாக்கர் கண்டெய்னர்ல போனீங்கன்னா, நாலெட்ஜ் கிராஃப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்துரும். இதுதான் நம்ம வந்து இப்ப யூஸ் பண்ண போற டாக்கர். அதுக்குள்ள தான் என்ன இருக்குன்னா, இந்த Neo4j KG டெமோ அப்படின்னு இருக்கும். அது ரன் ஆகுதா என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு டாக்கர் PS அப்படின்னு குடுத்தீங்கனாக்க, அது ரன் ஆகும். இதுதான் Neo4j KG டெமோ. இந்த நேம்ல தான் ரன் ஆகும். ரன் ஆகுது. நம்ம இது என்ன பண்றோம்னா, இப்போ ரன் ஆகுறதுனால ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க, இந்த மாரி வரும் ப்ரௌசர்ல. நீங்க இத என்ன பண்றீங்கன்னா, யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்துட்டு, யூசர் நேம்ல Neo4j அப்படின்னு குடுத்துருங்க. பாஸ்வேர்ட் வந்து என்னன்னாக்க, நாலெட்ஜ் கிராஃப் டெமோ 2024 அப்படின்னு இருக்கும். அத குடுத்து கனெக்ட்ன்னு குடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப இதுல என்ன ஆகுதுனாக்க, நம்மளுடைய Neo4j ஓட ஃபைல் வந்து இங்க இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அந்த டேட்டாபேஸ்ல எல்லா கிராஃப்புமே வந்துரும். நம்ம எல்லாமே வியூ பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த ப்ரௌசர்ல நம்ம பார்க்குறது. டெர்மினல்லயும் இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா